அந்த மனிதர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் தான் அதை செய்திருப்பார்கள். ஆனாலும் கால சுழற்சியில் அந்த நீண்ட கால இடைவெளியில் இந்த இனம், மொழி, நாடு, ஜாதி, மதம் இவைகள் எல்லாம் காலாவதியாகிவிட்டது. நமக்கு எப்படி இந்த உணவுப் பொருள்களில் காலாவதியான எக்ஸ்பயரி டேட் ஒன்று போட்டிருப்பார்களோ, எக்ஸ்பைரி டேட்டு. காலாவதியான பொருள்கள், காலாவதியான மருந்துகள் இவைகளெல்லாம் போட்டிருப்பார்கள். காலாவதியான அந்த எக்ஸ்பைரியான மருந்துகளையோ, உணவுகளையோ நாம் சாப்பிட்டாலோ, பொருள்களை நாம் உபயோகப்படுத்தினாலோ, அது நமக்கு தீங்கிழைக்கும். அதே போன்றுதான் அந்தந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மதங்கள், இனங்கள், ஜாதிகள், மொழிகள் எல்லாமே அப்பொழுதே அது நன்மை கொடுத்திருக்கும். இந்த கால சுழற்சியில் தற்பொழுது அது காலாவதியாகிவிட்டதால் அதை பிடித்துக்கொண்டு அதன் வழியில் நாம் செயல்பட்டால் நமக்கும் நமது சமூகத்திற்கும் அது தீங்கிழைக்கும்.